எதையுமே ரொம்ப எளிதா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனோபக்குவம் படைத்த ஒரு அருமையான ராசி அப்படின்னா இந்த மகர ராசி என்பர்களை சொல்லலாம். தன்னை நம்பி ஒரு நண்பனோ, ஒரு விரோதியோ, ஒரு எதிரியோ கூட வந்துட்டாங்களா கூட அவங்கள ஆதரித்து பிடிக்கக்கூடிய ஒரு மனோபக்குவம் படைத்தவங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகம் அப்படிங்கன்னு பார்க்கும்போது சனி பகவான். சனி பகவான் யார்? நீதிமான். எல்லா இடத்துலையும் நீதியை எதிர்பார்க்கக்கூடியவர். இவங்களுக்கு கடைசி கடைசி பாகங்களில் வரும்போது தான் இவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு புரிந்து செயல்படுவாங்க. ஸ்டார்டிங்லேயே நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் புரியாது. அதனால் ஒரு சில பிரச்சனைகளை இவங்க அடிக்கடி சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதோட கூட இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறார். எங்கே? கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். இது எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 6ஆம் தேதி இந்த 2026 இந்த கிரக பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கிரக பயிற்சியாக பார்க்கப்படுது. ஏன்னா ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்ற ஒரே கிரகம் அப்படின்னா இந்த சனீஸ்வர பகவான் தான். அவர் இப்போது பயிற்சி ஆகும்போது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். 12 ராசிக்காரர்களுக்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மகர ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பிடித்த குணம் என்ன, பிடிக்காத குணம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக அவங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்ததுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும், புதுசாக ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க, ஒரு வியாபாரம் செய்ய போகிறீங்க, திருமண வரன் பார்க்க போகிறீங்க, இப்படி எந்த சந்தேகம் இருந்ததுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சனிப்பயிற்சி அப்படிங்கிறது நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கும், நல்ல ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். சகோதரர் வழியில் நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாக தான் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடந்த சில ஆண்டுகளாகவே நிறைய பிரச்சனைகள், குறிப்பாக 7.5 ஆண்டு காலமாக நிறைய இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு நம்மளுடைய கனவெல்லாம் இப்படி கனவாகவே போயிருமா, நனவாகாதா அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த உங்களுக்கு இந்த 7.5 சனியோட பிடியிலிருந்து இங்கே விலக போகிறீங்க. அதனால் இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு ரொம்ப ஒரு சாதகமான பலனாக அமர்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் இதுநாவரிகளும் உங்களுடைய ராசியில் உட்கார்ந்து நிறைய பிரச்சனைகள், நிறைய இன்னல்களை கொடுத்துட்டு இருந்தார். இந்த பயிற்சி, இந்த சனிப்பயிற்சி மார்ச் 6க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ராஜயோகம் பெறக்கூடிய ஒரு ராசியில் நம்மளுடைய மகர ராசியும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். வழக்கத்துக்கு மாறாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் செயல்பட போகிறீங்க. தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்க போகிறீங்க. தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்தில் இறங்க போகிறீங்க. இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசியில் 2ஆம் இடமான தைரிய வீரியஸ்தானத்தில் அமர போகிறார். சகாய சனியாக அமரும்போது கடந்த காலத்தில் நீங்கள் என்னென்ன கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிங்களோ, என்னென்ன பிரச்சனைகள்லாம் அனுபவிச்சிங்களோ அதிலேருந்து ஒரு விடுவு காலம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக நிறைய தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு இருந்த நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு அதிலிருந்து நல்ல ஒரு விடுவு காலம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு புது முகத்தோடு இந்த காலகட்டத்தில் தெளிவாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் கொஞ்சம் வித்தியாசமான மனிதனாக உங்களை பார்க்க போகிறாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு முகப்பொலிவோடு ரொம்ப உற்சாகமாக, தைரியமாக, தன்னம்பிக்கையோடு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக பயிற்சியாக தான் இந்த சனி பயிற்சி நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, குடும்ப வாழ்க்கையில் இந்த சனி பயிற்சி ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுக்கும். சகோதரர் வழியில், சகோதரி வகையில் அவங்க மூலிமா ஏதாவது ஒரு உதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பொருளாதாரத்திலையும் நல்ல ஒரு மேன்மையை இந்த மகர ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வருமானத்திற்கு இந்த காலகட்டத்தில் எந்த இடையூறும் இருக்காது. உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய சேமிப்பு பல மடங்காக பெருக போகுது. சுப நிகழ்வெல்லாம் இந்த காலகட்டத்தில் தங்கு தடையில்லாமல் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. மனதில் ஒரு தெளிவில்லாமல் ஒரு குழப்பத்தோடு தென்பட்ட உங்களுக்கு வருகின்ற நாட்களில் தெளிவாக சிந்திப்பீங்க. ஒவ்வொரு காரியமே டக்கு டக்குன்னு நடக்கும். அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எதெல்லாம் தடையாகவும் பிரச்சனையாக வரும், சரி இதெல்லாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வச்சுருந்துருப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனையோ தடையோ இல்லாமல் டக்குன்னு அது நடக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்களாம் வரன் பார்த்தீங்கன்னா அந்த தொடங்கும் போதே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையும்.
அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சனி பயிற்சியாக தான் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க, சொத்து வாங்கக்கூடிய யோகம், இதெல்லாம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். குடும்பத்தோடு எங்கேயாவது சுற்றுலா தலங்களுக்கோ அல்லது ஆன்மீக தலங்களுக்கோ இந்த காலகட்டத்தில் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாட்களாக ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துட்டு அது வராது அப்படின்னு நினச்சிங்க பார்த்தீங்களா, அந்த பணம்லாம் கூட இந்த காலகட்டத்தில் வசூலாகும். இதுவரை நீங்கள் பட்ட அவமானங்கள், பட்ட கஷ்டங்கள், இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒரு பாவ விமர்சனம் கிடைக்க போகுது நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல நீங்கள் பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் பெரும்பாலான இடங்கள்ல நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட உங்களுடைய பேருக்குன்னு தனி ஒரு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கிடைக்கும். நீங்கள் தான் கொடி கட்டி பறக்க போகிறீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய கிரக அமைப்புகள் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எந்த இடத்துல நீங்கள் பதவியை இழந்து நின்னீங்களோ அந்த இடத்துலையே பதவியை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட எதெல்லாம் முட்டுக்கட்டையாகவும் பிரச்சனையாகவும் எதிரிகளுடைய தொல்லை அதிகமாகவும் இருந்ததோ, இந்த காலகட்டத்தில் அந்த எதிரிகளுடைய தொல்லை, பதவியில் எதெல்லாம் பிரச்சனையாக இருந்துச்சோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்காம ரொம்ப போராடிட்டு இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்கும். சுய தொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் தொழில் செஞ்சிட்டு இருப்பீங்க. ஆனால் பெருசாக விரிவுபடுத்துறதுக்கு போதுமான அமௌண்ட் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கும். உலக அளவில் உங்களை எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்க. இது மிகச்சிறந்த தருணம். இந்த வாய்ப்பை நம்மளுடைய மகர ராசி என்பவர்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய செயல்திறனுக்கு நல்ல ஒரு பாராட்டு, நல்ல ஒரு மேலாண்மை திறன் உள்ள ஒரு நபராக நீங்கள் வளம் வர போகிறீங்க. அனைவரும் பாராட்டுற மாதிரி நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக நீங்கள் வளம் வர போகிறீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அரசியலில் இருக்கிறவங்க, பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் முக்கியமான பொறுப்பு தேடி வரும். துணிச்சலாக ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க. நல்ல ஒரு வெற்றியே வருகின்ற நாட்கள் அந்த மகர ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கல்விக்காக நீங்கள் போடுற எஃபெக்ட்டுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஆராய்ச்சி சார்ந்த தொழில் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஒரு உயர்கல்வி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. புதிய கண்டுபிடிப்புகள் அந்த காலகட்டத்தில் கண்டுபிடிப்பீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு பாராட்டு, மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் தள்ளி போயிடும். மற்றவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி சுச்சுவேஷன் அமைந்துடும். அதனால் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு காத்துட்டு இருந்த உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நல்ல ஒரு முன்னேறக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு. களத்தில் முழுசாக இறங்க போகிறீங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். கலையில் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு செயல்திறன் உள்ள ஒரு நபராக, உலக அளவில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக நீங்கள் வலம் வர போகிறீங்க. விருந்து, பதவி, பட்டம் இதெல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். கலையிலையும் சரி, பொருளாதாரத்துலேயும் சரி வெகுவாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மகர ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வெளிநாடு, வெளியூருக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் இந்த சனி பயிற்சியின் மூலிமா நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்னுமே எங்களுக்கு ஒரு சில இடைஞ்சலாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, ஆனால் ஒரு முன்னேற்றமும் இல்லை, நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மகர ராசி என்பவர்கள் சனிக்கிழமையில் உங்களுடைய தாயார்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. மாதா, பிதா, குரு, தெய்வம், இந்த மாதா கிட்ட முதல்ல ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இந்த மகர ராசி என்பவர்கள் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். முடிந்தால் வெள்ளிக்கிழமை தவறாமல் அன்னை மகாலட்சுமி தாயாரை தாமரை மலர் சாற்றி வழிபடுங்க. நிறைய வெற்றிகள் உங்களை தேடி வரும். அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் என்பதனால தைல அபிஷேகம் செஞ்சுட்டு வாங்க. சனிக்கிழமையில் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். அதிர்ஷ்டத்தை இரட்டி பார்க்கணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை நம்மளுடைய மகர ராசி என்பவர்கள் செஞ்சு பாருங்கள். வாழ்வில் எதெல்லாம் தடையாவோ, எதெல்லாம் பிரச்சனையாவோ இருந்ததோ, மற்றவங்க எதெல்லாம் உங்களுக்கு இடையூறாக இருந்தாங்களோ அதெல்லாம் சரியாகும். நல்ல ஒரு பண்புள்ள நபராக, நல்ல ஒரு பாராட்டு உள்ள நபராக, சமூக சேவையில் முன்ன நின்று செயல்படக்கூடிய ஒரு நபராக இந்த மகர ராசி என்பவர்கள் இனி வருகின்ற நாட்களில் வளம் வர போகிறீங்க. இந்த சனி பகவானோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக
இருக்குது. அதோட கூட உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு தான் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழில் ரீதியாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். ஏழை எளியவங்களுக்கு உங்களால் முடிந்தது அப்படின்னா தயிர் சாதம் வாங்கி கொடுங்க. உணவு தானம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மகர ராசி என்பவர்கள் உணவு தானம் வழங்குங்க. அதுவும் தயிர் சாதமாக இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். மனதில் எதெல்லாம் நிம்மதி இல்லாத குழப்பத்தை ஏற்படுத்துதோ அந்த நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னா தயிர் சாதம் வாங்கி மற்றவங்களுக்கு தானமாக கொடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.